பம்பாய் பாம்பே. ஓகே, கால் வந்துட்டு வரலாம். வெற்றிவேல் முருகனுக்கு. பம்பாயில் ஒரு கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில் போகிற மெயின் ரோட்டில் இடதுபுறத்தில் வெகு தூரத்தில் ஒரு சர்ச்சு தெரியுது. சரிண்ணா? அதே மாதிரி உன் வீட்டு எல்லையில் வலப்புறத்தில் விநாயகரும் மாரியம்மன் தெய்வமும் தெரியுது. இருக்காங்கல்ல? கால் வந்துட்டு வரலாம். என்னடா வரேன். இப்போ நீ பெத்த பிள்ளைகள் 2 பேருக்கும் கல்யாண காலத்தை உருவாக்கி தரணும். அதில் ஒரு பிள்ளைக்கு முதல்ல இந்த ஆவணிக்குள்ளே நான் கல்யாணத்தை நடத்தி தரேன்ப்பா. இன்னொரு பிள்ளைக்கு அவள் இச்சைக்கு உட்பட்ட கல்யாணத்தையும் அவள் சொந்தமாக ஒரு வீடு வாங்கக்கூடிய பிளானும் வச்சுருக்கா. அந்த வீட்டையும் நான் வாங்கி தந்து தெளிவு பண்ணி தந்தா போதுங்களா? இதற்கிடையில் உன்னுடைய அங்கத்தில் இருக்கக்கூடிய வேதனையை தீர்த்து ஆயுளுக்கு கண்டமில்லாமல் ஆக்கித்தாரேன். உன் பிள்ளை கையில் ஒரு ஆணும் இன்னொருத்திக்கு ஒரு பெண்ணும் பிறக்கும். 2, ஒரு பேரன் ஒரு பேத்தி, 2ஐயும் உன்னை கொஞ்சம் வைக்கக்கூடிய அளவுக்கு ஆயுளை பெருக்கி தந்தா போதுங்களா? காரணம் வரலாம். அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க தயவு செய்து. என்ன இறைச்சல் கரைச்சல்? வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சுக்கலாம்ப்பா. கர்மசாமி லண்டன் மாநகர். லண்டன் லண்டன் லண்டன். எந்த வினையானாலும் வந்த வழியே கிட சிந்தை கனிதருள்வாய் ஸ்ரீ வெங்கடேசா. என்னம்மா லண்டனுக்கு போனோன்னா வெங்கடாச்சலபதி கோயில் அங்கே எங்கேயும் இருக்காமலாம்? இருக்கா? நீங்கள் போயிருக்கீங்களா? கால் வந்துட்டாங்க. வந்தனை செய்வார்கள் வாழ்வினில் பல கோடி. உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டுக்குள்ள போனேன். எல்லாரும் லண்டன்ல இருந்து வந்திருக்காங்கிறதுக்காக நீ ஒரு பல கோடிக்கு அதிபதியாக இருப்பியோன்னு சிலர் சிந்திப்பாங்க. ஏனென்றால் அது ஒரு குபேர பூமி. கோடான கோடி செல்வங்கள் பெருகிய ஒரு நாடு தான் லண்டன் மாநகர். உண்மையா இல்லையா? அங்கிருந்து வந்திருக்காங்க, இவ்வளோ செலவழித்து வந்திருக்காங்க, அதனால் இவங்க நிறைய செல்வந்தர்களாக இருப்பாங்க அப்படின்னு நிறைய நினைப்பாங்க. ஆனால் நீயோ பல மூதையர்களை, அதாவது முதியோர்களை பாதுகாத்து அது மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு உன் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்க. முன்னோர்கள் வாழ்ந்த பகுதியோ இலங்கை மாநகர். இப்போ நீ பெற்ற மகன் ஒருவனுடைய மனசும் அவனுடைய அறிவும் ஒரு பொம்பளைகிட்ட போய் மாட்டிக்கிடுது. அவனை மீட்டி கொண்டு வந்து உன் மடியில் கொண்டு வந்து சேர்க்கவா அல்லது அவன் அப்படியே வாழ்ந்து ரசிக்கவா? என்ன செய்யணும்? உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். கால் வந்துட்டு வா. நல்லா இருக்குது மியூசிக். ஆனால் அவன் மயங்கிய ஒரு இடமும் நமக்கு உட்பட்ட பெண்மணிதான். அதனால் அந்த மனத்தை மாற்றி தெளிவாக பிரித்து தந்தா போதும்லா? அவனுக்கு முறையான நீதியான வாழ்க்கையை அமைச்சு தரணும். அது போதும்லா? பண்ணி தந்துடுறேன். அதே மாதிரி உன்னுடைய தோழியர் வீட்டில் இருக்கிற நகை நட்டுகளெல்லாம் பிரிஞ்சு போச்சு. இப்போதைக்கு அவங்க வீட்டில் ஆயுளுக்கு கண்டமான சூழ்நிலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க வாழ்க்கையும் சரியாக்கி அதில் பங்கம் இல்லாமல் காப்பாற்றி வழிவகுத்தா போதுங்களா? இந்தா செம்மையாக்கி தரேன். நிறைந்த செல்வமும் நீடித்த ஆயுளும் தந்து பிள்ளை குட்டியோட வாழ வைக்க. கர்மசாமி, ஆமாம் அப்படியா? கனி இருக்கா? இல்லை. ஊருக்கு போயிட்டாங்களா? போயிட்டாங்க. அப்போ சொல்ல வேண்டாம். மலேசியாக்காரங்க வந்திருக்காங்க, இங்கே இல்லையா? சரி வேண்டாம். டெல்லி மாநகர். டெல்லி வெற்றி வேல் வெல்லுமடா பிணை தீர்ப்பான் வேலனடா கற்றவர்க்கும் கல்லார்க்கும்
கருணை கடல் தெய்வமடா, கருணை கடல் தெய்வமடா. பிறந்து வந்த கதையை பார்த்தால் பெரிய வீடு தெரியுமடா. உண்மையான வார்த்தைலா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது மயிலேறும் மன்னவனாய் முருகன் எப்பொழுதும் காட்சி அளித்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் அந்த பாடலை நான் படித்து பாடினேன். நீ பெற்ற பிள்ளைய உங்களுடைய மனதுக்கு உட்பட்டு புனிதமாக நான் வாழ வச்சு தரணும். அந்த மனதில் இருக்கக்கூடிய அலைகளை நீக்கி நல்ல அலைகளையும் நல்ல நினைவுகளையும் உருவாக்கி செம்மையாக வாழ வச்சு அதில் இடைஞ்சல்லாமல் ஆக்கி தரணும். அதே மாதிரி தூய தொழிலாய் உயிரை காக்கும் தொழில். டாக்டர் அவங்க உயிர் காக்கும் தொழில். சொந்த வீடும் அற்புதமான மருத்துவமனையும் உருவாக்கி செம்மையாக்கி தந்தால் போதுங்களா, ஆனந்தமாக காலில் வந்துட்டுவாங்க. இந்த அப்பா உங்களுடைய நினைவுக்கும் அறிவுக்கும் கட்டுப்பட்டு அந்த வாழ்க்கை நடக்கும். வர வச்சாச்சு, மகிழ்வாக இருக்கலாம். புனிதமாக ரெண்டரும் ஒன்றா நல்லா. நாராயணா வாழ்க வாழ்க. கருப்பசாமி. ஆமாம், அப்படியா? சரி, ஓகே. ஆந்திரா. ஆந்திரா. ஆன் பண்ணலையோ? தொழில் கடன்களால் பாதிக்கப்பட்டு இடம் விற்பனையாக வேண்டும் என்று கேட்டு வந்தவன் கால் ஒன்று வரலாம். உன்னுடைய இடத்துக்கு போய் பார்த்தேன். நீ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் கொஞ்சம் மன உபாதைகளும் நஷ்டங்களும் நிறைய ஏற்பட்டு கடன் ஆகிடுது. இடமாற்றம் செய்யலாமாங்கிற ஒரு ஏக்கம் உள்ளத்தில் இருக்குது. அதுக்கு தன்னுடைய பிள்ளைக்கே அடுத்து அந்த தொழிலை உருவாக்கி தந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு பீடமும் போட்டு வச்சுருக்கிய. இப்போ ஒரு அமௌண்ட் இருந்தால் இடத்த மாற்றி தெளிந்த ஒரு இடத்துல உருவாக்கிடலாம். அதுக்கு ஒரு இடத்த கொடுக்கணுங்கிறது இப்போ நிலைமை. கால் வந்துட்டு வரலாம். $15 லட்சத்திலிருந்து 17.5 லட்சத்துக்குள்ள அந்த இடத்த நான் விற்று தரத்துக்கு ஏற்பாடு பண்ணுதேன். 21 நாளைக்குள்ளே அட்வான்ஸ் உன் கையில் கிடைக்கும். முதல்ல 5 லட்சம் அட்வான்ஸ் வாங்க. அடுத்து 15 நாளில் பத்திரத்தை முடித்து முழு அமௌண்ட்டை பிடிச்சிருவோம். சரானாடா, இந்தா செம்மையாயிரு, நல்லா. வேறு என்னப்பா வேணும்? நல்வழியை காட்டித்தாரேன். இன்னும் 8 நாள் டைம் இருக்குது. வெற்றியாகும். ஆவணியில் முடிச்சிருவேன். ஜெயிச்சிருவோம். ஆனந்தமாக இருக்கலாம். அடுத்து பேசுவோம். கருப்பசாமி அதே ஆந்திர தேசத்திலிருந்து மனவேதனையுடன் வந்த மகன். யாரெல்லாம்டா வந்திய? 1 2 3 4 ஹிந்தி. There are 3 languages similar to you now. Yes, English, Telugu, Tamil. யாரா வந்திருக்கிய? அண்ணா. இவனுக்கு அண்ணனா? ஓ, தம்பி. அவன் ஃப்ரெண்டு. கல்யாணம் முடித்தது யார் இதில்? இன்னொருத்தன் முடிக்கலையா? கால் வந்துட்டு வரலாம்.
இருக்கட்டும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். செய்யும் தொழிலால் பல லட்சங்கள் நஷ்டப்பட்டு மனவேதனை அடைந்ததுக்கு இருக்கீங்க. என்னடா தமிழ் தெரியுங்களா? அதனால் இப்போ இந்த நஷ்டத்தை மீட்டதுக்கு தொழில் மாற்றம் கிடைக்குமா அல்லது இதே தொழிலையே வெற்றிகரமாக நடத்தலாமாங்கிற ஒரு குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. நீங்கள் மட்டும் என்ன ஒரு 7 மணிக்கு மேலே தனியை பார்த்து விவரம் தெரிஞ்சு போங்க. அந்த கேஸ் விஷயமா நான் தனியாக பேச வேண்டியிருக்கு, அதான் சொன்னேன். சென்னை மாநகரில் எம்ஜிஆர் நகர். சென்னை எம்ஜிஆர் நகர். தம்பி நீங்கள் எம்ஜிஆர் நகரா? எத்தனாவது தெரு? நல்ல தெளிவாக சொல்லுங்க. நம்பர் 3, 3வது தெரு. புலித்தேவர் தெரா? அண்ணா வீதி. அந்த மார்க்கெட் ரோடு ரைட்டில் போவீங்களே அந்த பக்கம் உங்களுக்கு. மனைவியை பிரிந்து வாடும் மனிதன் யாரப்பா? எம்ஜிஆர் நகரில் ஃபைனான்ஸு தொழில் பார்த்து எல்லாம் இழந்து வேதனைப்பட்டு வந்தவன். இது யாரு இவங்க? தங்கச்சி நல்ல பொண்ணு. காலன்னு சொல்லலாம். மழை இல்லையே. முடிச்சிருவோம். இன்னைக்கு உட்காரலாம். வந்து உட்காரலாம். யாரும் மனம் குழம்பக்கூடாது, தெளிவாக இருக்கணும். மனம் குழம்பக்கூடாது, தெளிவாக இருக்கும். உடம்புக்குள்ள ஒரு தீய ஆவியை ஏக்கி தூங்க விடாம தடுத்து தற்கொலை பண்ணி கொள்வோமாங்கிற ஒரு முயற்சியில் கொண்டு போய் உன் உள்ளத்தை போ வச்சிருக்கு. உண்மையா? கால் வந்துட்டு வரலாம். நீ உட்கார தங்கச்சி. எல்லாரும் எழுந்து வைக்க எனக்கு நேரம் இல்லை. முதல்ல அந்த ஆவியை வெளியேற்றிட்டு உன்னை நான் முதல்ல சுத்த உடம்பா ஆக்குதேன். ஆனந்தமாக சாப்பிட்டு அமைதியாக தூங்க வச்சு தாரேன். அதுக்கு பிறகு ஒரு தொழிலையும் உருவாக்கி இழந்த செல்வங்களை மீள வைக்கிறதுக்கு வேண்டிய வழியை வகுத்து தாரேன். போதுங்களா? நீங்கள் 2 அங்கே போங்க. கால் வந்துட்டு வரலாம்ப்பா. உட்காரலாம். ஏண்டா இப்படி தேட வைக்க? கத்தி எங்கப்பா? யாருக்குள்ளது? கண்ணை முடிக்கலாம்ப்பா. பக்கத்தில் வா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். பஞ்சபூத சக்தி. முடிச்சுக்கா. இந்தாப்பா
இனிமேல் அந்த ஆவியின் நினைவும் உனக்கு வராது. அது உன் உடம்பை விட்டு வெளியேறிடுது. நிம்மதியாக சாப்பிடலாம். வயிற்று ப்ராப்ளம் நின்றுடும். போய்ட்டு வரலாம். இந்த ஒரு விஷயத்துக்கு இப்போ பார்ப்போம். அடுத்து பின்னால் பார்த்துப்போம். பாக்கி 2 கால் வந்துட்டு வா. என்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, பொண்ணு எங்கம்மா இருக்கா? ஒருத்தன் சொந்தத்தை போல் பரவி பிரிந்து விட்டானே, அவனை நான் வர வச்சா உனக்கு பணத்தார ஏற்றுக்கிட போறியா? அவன்கிட்ட நல்ல எண்ணங்கள் இல்லைன்னு மேலேருந்து கட்டளையாயிருக்கு. வேணும் வேண்டாம்ங்கிறத முடிவு எடுக்கிறதுக்கு இன்னும் 15 நாள் அவகாசம் உங்களுக்கு தாரேன். தெளிவாக முடிவெடுத்து வந்து சேருங்க. ஜெயிச்சு தாரேன். இந்தா துன்பமெல்லாம் ஆக்குறேன். இந்தா மகளே செல்வாக்காரு அசேவா. கர்மசாமி, ஆமாம், மெல்ல மெல்ல மெல்ல. வெளில போங்க, வெளில போங்க. கர்மசாமி, ஆமாம், சாயல்குடி, சாயல்குடி, சாயல்குடி. என்னாச்சு நம்ம மைக்கு? இது கரண்ட்டு வந்திருக்கோ? கரண்ட் இருக்கு, மோட்டர் இல்லாமல் இப்போ நம்முடைய கரண்ட் வந்திருக்கு இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். போட்டது முளைத்ததடி கண்ணம்மா, வாப்பா உட்காரலாம். கேட்க வரத்தை கொடுன்னு கருப்பசாமி சொல்லியாச்சு. என்னப்பா வேணும்? 7 வருஷம் ஆச்சு. பணம் கொடுத்தவனா, வேலை கொடுத்தவனா நல்ல சாமி. ரெண்டாவது வீடு கட்ட எனக்கு உத்தரவு கொடுத்தேன் சாமி. கட்ட முடியல, சீட்டு வீட்டில் இருக்கேன். கால் வந்துட்டு வரலாம். பணம் கிடைக்காது. சாமி இந்த மாதிரி வேணும் உனக்கு பிடிக்க? இல்லை, நான் உன்னை போய் பார்த்தேன். நீ வீடு கட்ட, இங்கே வாங்க, நீங்கள் பொறுங்க. இத்தனை மக்களுக்கு இடையில் உங்களை மட்டும் பேசலாம் எனக்கு பார்க்க முடியாது. உங்களுக்கு 1000 அவசரம் இருக்கலாம். அந்த அவசரத்துக்கு என்ன புண்படுத்தக்கூடாது. உங்கள் இடத்துல போய் உட்காருங்க முதல்ல. இல்லை உட்காருங்க, நான் வரேன். நீங்கள் கால் வந்துட்டு வாப்பா. நீ அதெல்லாம் தப்பு இல்லையா? எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த இடத்துல நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி செய்வனை போன்ற தகடுகள் வைத்து உன் குடும்பத்தை இப்போ கெடுத்து வச்சுருக்காங்க. அதில் இதுக்கு முன்னால் அறிகுறியாக வந்து காட்டி கொடுத்த தெய்வம் இப்போ வீட்டுக்குள்ளே வரல. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஏற்கனவே ஒரு பெட்டிஷன் எழுதி தெளிவாக தான் இருக்குது. அது என்னைக்கு நீ உள்ளே இறங்குதியோ அன்னைக்கு அதில் பிரச்சனை வரும்னு சொல்லி தான் மேலே இருந்து உத்தரவு இருக்குது. அதை சமாதானமாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுமில்லாம். கால் வந்துட்டு வரலாம். என்னம்மா சின்ன பொண்ணு, நீ கொடுத்த பணம் வருமானு கேட்டேன். அவன் தலைமறைவாக இருந்துக்கிட்டு உன்னை குழப்பத்துக்கு ஆளாயிட்டான். ஆனால் அந்த பணம் மெல்ல மெல்ல 3 முறையாக வாங்கித்தாரேன். வீடு கட்டுறதுக்கு வைகாசியில் முளை பிடிக்கிறதுக்கு நான் கூட வரேன். வெற்றி உண்டு. சென்னை மாநகர் கணவன் மனைவி
தன்னுடைய பிள்ளை படிப்புகளை பற்றியும் உத்தியோகத்தை பற்றியும் கேட்க வந்தவர்கள். நான் ஏற்கனவே சொல்லி வெற்றி மாலை கொடுப்பான்னு சொல்லி உத்தரவிட்டு வந்த பக்க காலன்ட்டு வரலாம். சர்வமங்களம் நமஸ்து. இன்னொரு வெற்றி மாலை கொண்டு வா. உன் பிள்ளைங்களை அற்புதமான பட்டதாரியாக்கி செல்வாக்கா வாழ வச்சு தந்தா போதுங்களா? உட்காரலாம். உங்க ஆத்தா வீட்டுக்கு இடம் பலிக்காதுன்னு உத்தரவாயிடுது. கைவிட்டுருவோம், அதை நமக்கு வேண்டாம். நான் கொடுக்குற செல்வத்தை வச்சு பல கோடியை பெறுங்க. நீங்க என்னப்பா பக்கத்தில் வா. கர்மசாமிக்கு உயர்ந்துருவான். இந்த அப்பா எல்லா நிலைகளிலும் உயர்ந்திருப்பாய். இந்த செல்வ சிறப்போடு புண்ணியமடைங்க. எல்லாரும் நம்ம சாப்பிட்டு வந்து மீண்டும் சந்திப்போம். சாப்பிட செல்வோம், உயரார உணர்வு உண்போம். அதுக்கிட்ட பேசுவானே. சாப்பிடுங்க எல்லாரும் சந்தோஷமா. உங்களுக்கு தான் எடுத்துட்டலாம், உனக்கு தான். போ 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 போ. தொழில் ஓடுனா உடம்பு ஓட மாட்டுக்கு, உடம்பு இயங்குனா தொழில் ஓட மாட்டுக்கு. இதுதான் நடக்கிற தன்மை. அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய முடக்கத்தை மாந்திரிகத்தகால செஞ்சுருக்கோம். தொழில் ஓடுனா மனது நிம்மதியாக இருக்கும், ஆனால் உடம்புல நிம்மதி இல்லாமல் இருக்குது. இப்போ உன்னுடைய தொழிலும் ஓடுது, ஆனால் அதுலேயும் ஒரு 60% தான் ஓடுது, 100% ஓடலை. இந்த 60% மரியாதைக்காக காப்பாற்றப்பட்ட ஒரு சக்தி. ஆனால் உன் உடம்புல ரத்தம் ஓடக்கூடிய நரம்புகள்லாம் இறுகி போச்சு. அதனால் ஃபுல் சர்க்குலேஷன் சரியாக நடக்காமல் உச்சிலேருந்து உள்ளங்கால் வர கெட்டி வச்ச மாதிரி உள்ள ஒரு கெட்டு கிடக்கு. ஆமாம், அதையெல்லாம் சரியாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். வா 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 வரலாம்ப்பா. இந்தாப்பா கூட வரேன். உடம்பையும் நல்லா இருக்குதேன், தொழிலையும் நல்லா இருக்குதேன். பையனை பற்றி ஒரு கேள்வி கேளுமா? கிடைச்சாச்சு, சந்தோஷமா இரு. நல்லா உட்காருங்க. சாபம் இருக்குன்னு சொல்லி சாபம் பெண் சாபம் இருக்குன்னு சொல்லி பங்காளி வீட்டில் இது பண்ணுவாங்கிறாங்க. அப்படி ஏதாவது இருக்கு? அதுக்கு தான் அவன் வீட்டுக்கு வரமுடிருக்கேன். இதில் என்ன பெரிய கேள்வி? அவங்களுக்கு சேர சொல்கிறாங்க, அதுக்கு சேர்ந்து பண்ணணுங்கிறாங்க. இல்லை, அது நமக்கு தேவையில்லை. அந்த சப்ஜெக்ட்டுக்கு போகக்கூடாது. உங்கள் பாதை தனியாக, அவங்க பாதை தனியாக மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடாது. நாளைக்கு உங்களுக்கு முன்னே அவங்க வரமாட்டாங்க. இது தேவையில்லாத விஷயம். போங்க. கருப்பசாமியே தஞ்சமுன்னு கண்மூடி இருங்கள், ஆனந்தமாக இருங்கள். சொல்லுங்கள். நான் அடுத்து பேசுவோம். அந்த போதும். 1 2 3 4 5 6 இன்னொரு 70 அடி போட்டால் சரி. இன்னொரு 70 அடி இறக்க முடியுமா? அடுத்த இடத்துல தான் போடணும்ப்பா. போ. அதான் முடியுமான்னு ஒரு கேள்வியை கேட்டேன். கருப்பசாமி, ஆமாம், கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் பாலூட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து காத்த கிளி, நான் வளர்த்த செல்ல கிளி, நாளை வரும் கச்சேரிக்கு செல்லம்மா, எந்தன் செல்லம்மா. கருப்பசாமி, கோயம்புத்தூர். எல்லாரும் இருக்கலாம், தூங்கிட்டீங்களா? நான் சொன்ன பாட்டை, நான் பாடின பாட்டு யாருக்கு தெரிஞ்சுதா? என்ன பாட்டு? என்ன பாட்டு? உன் மகன் உனக்கு எதிரியாக நடக்கானடா? மகள் உன் மேலே கேஸ் போட்டிருக்காளா? ஆ, உனக்கும் அவனுக்கும் பிரச்சனையா? அது இல்லை. பெத்த மகன் தாப்பனுக்கு எதிரியாக நடக்கான். நீ யாருக்குடா எதிரி? பையன் உட்கார், கால் ஒன்று வா. யார் பச்சாக்கே? குமாக்கா பச்சாக்கி தமிழரசி பேசாகல. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போதைக்கு அங்கே முருகனுடைய வேல் வந்து பாஞ்சிருக்கு. வேலிருக்க வினை இல்லை என்று சொல்வார்கள். என்னம்மா? ஆமாம். அதனால்
உன் மகனுடைய வாழ்க்கையை பார்த்தேன், கண்டிப்பாக அவள் பின்னால் அவன் போகத்தான் செய்வான். அதை மறுத்து கொண்டு வரணும்னு நீ விரும்புத, அதுக்கு கொஞ்சம் பாடுபட்டு தான் முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களெல்லாம் உதறி தள்ளிட்டு பெங்களூருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். நீ என்ன செய்யலாம் நினைக்க? சாமி தான் சொல்லணும், காலில் விட்டு வா. கொஞ்சம் கண்டுபிடிக்க அந்த பேரை பார்ப்போம். உன் மகனை விட கொஞ்சம் மீறின பொண்ணு அவா என்ன. ஆனால் அவளுக்கு வாழ்க்கையின் அனுபவம் தெரியும், இவனுக்கு தெரியாது. இவன் மதங்கிட்டான் பே. அவன் மயக்கத்தை தீர்த்து வழியாக்கி தரேன், என்னை பார்த்துட்டு போ நாளைக்கு காலையில். வலி இதெல்லாம் மனசார வந்தது தான், தீர்த்து தாரேன், சரி பண்ணி தாரேன், பொறுமையாக இருங்கள், சென்று வாருங்கள் மக்களே. அதே கோயம்புத்தூர் எல்லை நீதிமன்ற வழக்கு யாருக்கு இருக்கு? நீதிமன்றத்தில் வழக்கு, கோவை நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு பதிவாயிருக்குப்பா? நீதிமன்ற வழக்கு இருக்கா அண்ணாச்சி? வேற நீதிமன்ற வழக்கு யார் வச்சிருக்கா? இருக்கா? என்ன வழக்கு? நீங்க கேஸ் நீங்கள் போட்டிருக்கா, அடுத்தவன் போட்டிருக்கானா? காலில் வந்துட்டு வரலாம். நீ இன்னும் ஒரு வாய்தா கூட போகலை, யாற்றில் போய் சொல்லுதா? போனே வாய்தாவுக்கு? புச்சலி புச்சலி. உட்கார முடியலையா? இறைவா, இவ்வளோ சோதனையா? கருப்பசாமி கொஞ்சம் கண்ணை முடிக்காங்க, உங்களை அடிக்கடி எந்திக்க வைக்க முடியாது. கண்ணை முடிக்காங்க, பார்க்கட்டும். ஓஹோ, உங்களுடைய நிலம் சம்பந்தமான விஷயத்தில் 2 பேர்கள் தலையிட்டு அந்த வழக்குகள் உங்கள் மேலே இப்போ திருப்பப்பட்டிருக்குப்பா, புரியுதா? அதில் உங்களுடைய பணங்களும் கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கு. இப்போ பேச்சுவார்த்தையில் முடிக்கணுமா, அந்த வழக்கை ஜெயிச்சு தரணுமா? அதுவே செஞ்சு தரேன், கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு மெல்ல விறுவிறுன்னு வரணும், வேலையை முடிச்சுட்டு நானும் வெளியே போகணுமா? இல்லை, இந்தாப்பா வழக்கை ஜெயிச்சு தரேன், பிள்ளைகளுக்கும் நல்வழியை தரேன். வேறு என்னம்மா வேணும்? இந்த ஆம்பளை பையன் பிறக்கான், முருகானு பேர் வை. கருப்பசாமிக்கு பார்த்து போகணும். யார் வர ஆகுங்கிட்ட? என்ன யார் செத்துட்டா? கண்டிப்பாக கோயம்புத்தூர் எல்லை தன்னுடைய வீட்டில் யாரோ பரிதாபமாக இறந்தார்களாம். யார் வீட்டில் போய் இருந்தாங்க? முந்தக்கூடாது, ஆத்திரப்பட்டு முன்னால் வந்துடக்கூடாது, தெளிவாக இருக்கணும். ஏதோ கூப்பிட்டாரு என்னத்தையே சொல்லி வந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது, புரியுதா? யார் வீட்டில் பரிதாபமாக இறந்தார் அப்படின்னு சொல்லுது. யார் இறந்தார்? பைசில் 1, பைசில் 2, யார் அவர்? பைசில் 3. அவர் குமிழி பக்கத்துலேருந்து வர்றார். அவர் ஏன் கோயம்புத்தூர் கக்கிய? நீங்கள் அவர் குறிஞ்சிருக்க பார்த்தாலே தெரியலையா? குமிழி தானே உங்களுக்கு? பார்த்துக்கோ. கருப்பசாமி, ஆமாம், சரி, கரெக்டு, பைசில் 1. அப்புறம் மனைவியினுடைய வழக்கை நான் ஏற்றுக்கொள்ளவா அல்லது அந்த வழக்கை மீறி அவளை அழைத்து கொள்ளவா என்று கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். வரலாம். ஆம்பளை அதுக்கு தாண்டா போட்டி போட்டு வராங்க. நல்ல சரக்கு தான். என்னமெல்லாம் பண்ணுத, எத்தனை பேரை அலைய வைக்க, எத்தனை பேரை குடிச்சிட்டு வீணா சண்டை போட வைக்க உனக்கு புத்தி இருக்கா? என்னடா உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டு வா. பாட்டில் பார்த்து சொன்ன கேள்வி சரியா தப்பாடா? கேட்டு கூட சொல்லவா வேண்டாம் சொல்லவா? ஓகே, வரலாம்.
என் முன்னால் சாந்தமாக இருக்க கெட்டிக்காரன் தான். ஆனால் பொண்டாட்டிட்ட ரொம்ப சின்சியராக மூக்கலாஞ்சரோட பிடிச்சி வச்சுக்கிட்டு வாழ்ந்தது மாதிரி வாழ்ந்தேன். உண்மையா இல்லையா? அந்த கண்டிஷனான குணமும் அந்த சின்சியரான புத்தியும் உன் பிடிவாதமும் அவளுக்கு பிடிக்கலை. இதுதான் உண்மை. அவளை போய் கேட்டேன், அந்த ஆள் திருந்த மாட்டான், அவன் கூட லைஃப் லாங்காக என்னால் இருக்க முடியாது அப்படின்னு அவள் சொல்லுதான். இப்போ அவள் வேணுமா? நீ என்ன மாற்றத்தை உருவாக்கிக்கிடுவ? உன் மனத்தை மாற்றிக்கிடுவியா? கால் வந்துட்டுவான். இப்படி போய்கிட்டே இருந்தால் வாழ்க்கை என்ன ஆகும்? ஒரு முடிவு கொடுக்க வேண்டாம். என்னப்பா ஒன்று சொல்ல மாட்டேங்க. ஆமாம், ஏண்டா இப்படின்னு நான் கேட்டேன். 3 தலைமுறைகளுக்கு முன்னால் உன் குடும்பத்தில் உன்னுடைய முப்பாட்டன் ஒருத்தன் ஒரு பெண்ணுக்கு துரோகம் பண்ணி அந்த பெண்ணு போய் பரிதாபமாக ஆற்றுல விழுந்து சேர்த்துட்டான். நான் அதை சாமி காட்டின உடனே பரிதாபமாக செத்தது யாருப்பான்னு கேட்டேன். இங்கே யாருமே இல்லை, ஆனால் அது நீ தான். அந்த பெண்ணுடைய சாபத்தின்படி நீ பொண்டாட்டியோட நிம்மதியாக வாழக்கூடாதுன்னு அந்த விதி அமைஞ்சிருக்கு. சாமி அவன் செஞ்சதுக்கு நான் என்ன சொல்ல நீ கேட்ப. ஆனால் 3 தலைமுறைகளுக்கு முன்னால் செஞ்சானே அந்த ஆத்மா தான் இப்போ உன் உடம்பு கூட்டுக்குள்ளே இருக்குது. அந்த விட்ட குறையை நிறைவேற்ற வந்திருக்கு. இருந்தாலும் அந்த கர்மாவை கொஞ்சம் மாற்றி பார்த்து வாழ வச்சு தரேன். கால் வந்துட்டோம். இதுதான் உண்மை. நம்ம சொன்னால் எவன் கேட்பேன்? கர்மசாமிக்கு மகளே கொஞ்சம் மனம் திரும்புவியா? சரி, எப்படியாவது அவன் மனசை மாற்றி உங்கள் 2 ஐஸ்வர்யமாக நான் வாழ வச்சு தரேன்டா. வெற்றி உண்டு மகனே, சந்தோஷமா இருக்கு. கர்மசாமி ஆமாம், அதே கோயம்புத்தூர் இதே மாதிரி பொண்டாடிட்டு சண்டை போட்டவே. யார் நீ? அது என்ன சொல்லி நான் எழுத அந்த மங்கையரின் பெயர் எழுத. இப்போ அவள் வேணுமா? அந்த கேஸை அடிச்சு தரணுமா? தம்பி, ஒன்று வழக்கை ஏற்க போறியா அல்லாட்டா அவளை ஏற்க போறியா? வழக்கு அவள் தொடுக்கிறதுக்கு சரியில்லை, உங்கள்கிட்ட செட்டில்மெண்ட் வாங்கிறதுக்கு தான் சரியாக இருக்கா. என்ன பண்ணணும்? கால் வந்துட்டு வா. ஒன்றும் இல்லையா? 7 சட்டத்தையும் ஏமாற்ற முடியாது, சமுதாயத்தையும் ஏமாற்ற முடியாது. எப்படி அடிக்கிறது இவனை? இன்னொரு தரம் கால் வந்துட்டு அடிப்போம். என்னடா தம்பி அப்படியா? சரி, அவனுடைய பாதை வேறு வழியில் போயிடுதுடா. அதனால் அவள் சட்டப்படி வரமாட்டான். நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கா, இடைஞ்சல்லாமல் நான் அடிச்சு தரேன். இப்படி ஓகே, பின்னால் பேசலாம் மகனே. முதல்ல குமுறலுக்கு ஒரு குளுமையை கொடுப்போம், அதுக்கு பிறகு அடிப்படையை பார்ப்போம். ஓகே கர்மசாமி. ஆமாம் ஆமாம், சாதகம் சரியில்லைன்னு சொன்னாங்களா? கேட்டு பார்க்குறேன். யாருப்பா தன் மகளின் சாதகம் சரியில்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்திருக்கான்? யாருப்பா அது? தன் பிள்ளையின் ஜாதகம் சரியில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு வந்தது யார்? யார்கிட்ட போய் சாதகம் பார்த்திக்கண்ணே? என்ன சொன்னாங்க? யார் அது கஷ்டப்படுறது? கால் வந்துட்டுவாங்க. கால் வந்துட்டுவாங்க. குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவனுக்கு காத்து குழியும் அங்கேயும் இங்கேயும் வண்டு இருக்கு, நாங்களே எடுத்தோம். ஆனால் அது எப்படி அங்கே உருவாகுச்சு, எப்படி வந்துச்சு, அதை நிறுத்தி வைக்கணும், அவனை தெளிவாக்கணும். இந்த கனியை அறுத்து தேய்ச்சி குளிக்க சொல்லு, சரியாயிடுவான். வெற்றியாக்கி தரேன். அவன் எல்லா இடத்துலையும் தோற்று போகிறதுனால என்னையும் அப்படி நினச்சிருக்கான். அவனை திருத்தி தரேன், சரியாக்கி தரேன். இதை வச்சு பணிக்க தொழில் நடக்கும். கர்மத்தை அடுத்து பின்னால் ஒரே கல்லில் எல்லா மங்கையும் விழாது. போ, ஒரே கல்லில் எல்லா மங்கையும் விழுமா? கோயம்புத்தூர் எல்லை வீட்டில் ஒரு பெண்மணி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள். அதை பற்றி எனக்கு தெளிவு வேண்டும் என்று கேட்டு வந்தது யார்? நீங்களா? யாருக்கு சொல்லல? என்ன செய்யுது? அப்படியா? கால் வந்துட்டு வரலாம். இவளுக்கு கோயம்புத்தூரில் அப்படியே கேட்டு பார்ப்போம்.
ஏக்காங்க வா. 20 வருஷத்துக்கு முன்னால் உனக்கு எந்த ஊருக்கா? ஆ, இப்போ கோயம்புத்தூர்னு வந்திருக்கு, என்ன விஷயம்க்கா? இருக்கீங்களே காலில் வேண்டாம், எனக்கு முடியாது, பேபே சத்தமெல்லாம் வேண்டாம், பக்கத்தில் வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முன்னோர்கள் இருக்கும் பகுதியிலே என் தங்கை காளியும் அருவாள் பிடித்து சின்ன கற்ப சாமியாகவாம் வரலாம், வாங்கப்பா. அதனால நிலம் சம்பந்தமான பிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு அதில் பல செய்வனை வினை கோளாறுகள் நடந்து தெய்வங்கள்லாம் விலகி இப்போ பல்லாத துன்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்பவும் அந்த இடத்துக்குள்ள அக்னி சோலையாக எரிந்து கொண்டு இருக்கிறது. அதனுடைய பகுதியை இப்போ பார்க்கும் பொழுது உனக்கு ஒரு பக்கத்து கால் இழுக்கிறது மாதிரியும் வாதம் வந்து நடக்காமல் ஆயிடுவோமுங்கிற பயமும் உனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. காலில் வந்துட்டு வா. நீ யாருடா? இது எப்படி தம்பி? இவளுக்கு நீ தம்பி. விவரமாக தமிழ் பேசுடா. கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். அதனால் அந்த தீய சக்தியை நீக்கி தெளிவாக்கி தாரேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பொலிவாக்கி தாரேன். வேற என்ன வேணும்? சரியாக்கி தரம்னாச்சு. இந்த வருமானத்துக்கு பணம் தந்துட்டேன். பணம் வந்துக்கிட்டே இருக்கும். பிழைச்சிக்காவோடு பக்கத்தில் வா. நல்லாரு. இந்தாடா தம்பி, நல்லாரு. வா போய்ட்டோம். கர்மசாமி யாரு? ஒரு வார்த்தை. ஏன் குதிரை வருது கேட்டு பார்ப்போமா? கோயம்புத்தூரில் குதிரை சம்பந்தமாக யாருடா இருக்கா? குதிரை லாயமா அல்லது குதிரை வண்டியா? குதிரை என்ன குதிரை? நீ பொல்லாத ஆளுதி. ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்துடும் நினச்சி இங்கே வந்திருக்க. ஐயனாருக்கு குதிரை உண்டு, அதனால் அந்த வார்த்தையை சொல்லி இங்கே வந்துடும் நினைக்கியா? கால் வந்துட்டு வா. நான் குதிரை வியாபாரியை கூப்பிடுவதாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா நீங்களும்? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஆடாத உள்ளங்கள் ஆடுவது போல் ஓடுகிற மிஷினெல்லாம் ஓடாமல் நின்றதற்கு காரணம் என்ன? என்னம்மா தொழில் பார்க்க? ஓடலையம்மா, இப்போ நின்றுக்கிட்டு கிடக்கு. கால் வந்துட்டு வா. உட்காரு. உன் பிள்ளைகளும் இப்போ உன் சொல்லுபடி கேட்காம வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ எந்த துணையும் இல்லாமல் நிர்மலமாக நிற்கிற. பிள்ளைய வர சொன்னாலும் இந்த தொழிலை வச்சு ஓட்ட முடியுமாங்கிறது சந்தேகமாக இருக்குது. ஒரு இடத்துல பணம் வரணுங்கிறதுக்காக முயற்சி செய்து அதுவும் நின்று போச்சு. இதை ஓட்டி வச்சு தரணும், குடும்பத்தையும் சரி பண்ணணும்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. என்ன பத்திரம் எங்கே கிடக்கு? அது கட்டு. பத்திரங்கள்லாம் எங்கம்மா வச்சுருக்க? ஒரு டாக்குமெண்ட்டில் வேறு யார்ட்டையும் லாக் ஆகிருக்காது. யாருக்குள்ளது? அது உனக்கு வந்து சேர்ந்துருச்சா? உரிமை கிடைக்கல. இந்தா அதை இருந்து பேசுவோம். ஒரு மாதம் டைம் வச்சுக்கா. நல்லா பக்கத்தில் வா. காப்பாற்றுறேன் கருமசாமி. கருமசாமி பலாப்பழம், பண்ருட்டி. பண்ருட்டியில் பலாப்பழம் ஃபேமஸ். பண்ருட்டி கோயம்புத்தூர்லாம் போய் உட்காருங்க. அடுத்து கூப்பிட்றேன். ஏய், சொல்ல மீறி வந்துடாடா. பேய் இன்னொரு காலம் வந்துட்டு வர்றான். உனக்கு எந்த ஊருடா? புரியல எனக்கு ஒன்றும். ஊரு கிளம்பியா? கெட்டிக்காரம்லாடா நீ.
பொறுமையாரு முந்திராத. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆடு ஒரு மாடு காடு நொண்டுத ஒன்று, ஏன் நொண்டிட்டு கிடக்கு? கால் நொண்டும் இந்த காலை பிடிப்போம். என்ன வச்சுருக்கிய? அந்த மாட்டில் 2 குழம்புக்கு இடையில ஒரு வீக்கம் புண்ணு கிழக்கு இருக்குடா. அதனால் அது நரம்பு சரியில்லாமல் இருக்குது. அது பாதிப்பு வராது. இனிமேல் உஸ்பிராணிகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றி தரேன். இந்த தொழிலை வெற்றியாக்கி தரேன். கல்யாணத்தை முடிக்கணும்ல, எல்லாரும் தெரிஞ்சா தேடி போனால் மேட்ரிக் மணியிலேருந்து பொண்ணு வருது. கட்டிக்கா வெற்றி உண்டு. வைகாசத்தில் பெண்ணு கிடச்சிரும். போ உங்கள் பக்கத்தில் வா நின்றோம். போய்ட்டு வா. புண்ணியமாடா ஓடு. கருமசாமி பாண்டிச்சேரி. அட்ரா 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 பாண்டிச்சேரி. கால் வந்துட்டு வா. உனக்கு பாண்டிச்சேரியா? இல்லை கொக்கு 2 கண்டா இல்லை தலையாட்டுற மாதிரி ஆட்டுத. கொக்கு இப்படிங்கும் அப்படிங்கும். இப்படி இருந்தால் சரின்னு அர்த்தம். இப்படின்னு இருக்குன்னா என்னமே தெரியாது. உன்னை ஒரு எக்ஸாமில் நீ பாஸ் ஆகிடுவா, தைரியமாக பாஸ் ஆகிட்டியா? அடுத்த இன்டர்வியூவில் பாஸ் ஆகி வேலை ஆக்கி தரணும். இந்தா வேலை கிடைச்சாச்சு. மாதம் சம்பளம் ஐயா கருப்பசாமி கோயில் நடக்கிற அன்னதானத்துக்கு புண்ணியம் கிடைக்கும். வெற்றி அடைஞ்சுக்கா. போய்ட்டு வா. கருப்பசாமி பாண்டிச்சேரி பஸ் ரூட். ஆனால் நீங்கள் டாக்டர்களை பற்றிலாம் கேட்க வந்திருக்கிய? நீங்கள் டாக்டர்களை பற்றி தானே கேட்க வந்திருக்கிய? இவர் அண்ணன் பஸ் ரூட் வச்சுருக்காரு. என்ன சர்வீஸ்ண்ணே? லிங்கம் பஸ் சர்வீஸ். உங்கள் ஊரில் தான் ஓடுதுண்ணே, பாண்டிச்சேரியில். கால் வந்துட்டு வரலாம். லிங்கம் பஸ் சர்வீஸ். அதனால் கருப்பசாமி இப்போ இவன் உள்ளத்துக்குள்ள கடினமான ஒரு சோகம் மலர்ச்சி அடைந்திருக்கு. அதனால் இன்னும் 1.25 மாதம் கழித்து இவனுடைய திருமணத்துக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். 1.25 மாதம், வெறும் 48 நாள். அந்த முயற்சி செய்கிற பொழுது ஸ்திரீவசியம் கிடைச்சிரும். மங்களகரமாக கல்யாணம் முடிச்சிடலாம். அந்த கல்யாணத்தை முடித்து 6 மாதம் கழித்து மீண்டும் ஒரு முறை வெளிநாட்டுக்கு போய் சம்பாத்தியம் செஞ்சு சந்தோஷமாக வந்து இங்கேயும் நீ பிஸ்னஸை பார்க்கலாம். படித்ததா போதுங்களா? கால் வந்துட்டு வா. இந்தாப்பா ஜெயிச்சுக்கா, நல்லா இருக்கு. அப்புறம் ஒரு பஸ்ஸு ஒன்று, மிஷினரிஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது, என்ஜினும் நல்லா இருக்குது. ஆனால் சட்டம் அதை தடுத்து வச்சுருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி எங்களுக்கு தயவு பண்ணி ஓட வச்சு தந்தா போதுங்களா? கருப்பசாமி ஓட வைக்க 20 நாள் கால அவகாசம். அந்த பஸ்ஸில் இந்த கனியை கொண்டு போய் ஓடும். ஆர்டர் வந்தாச்சு, அசத்திடுவோம், போகலாம். கருப்பசாமி அதே பாண்டிச்சேரி தன் மக்களை பற்றி கேட்க வந்த மகன். மருத்துவத்துறையில் பயின்று கொண்டிருக்கும். கால் விட்டுவாங்க. அண்ணனும் தங்கைக்கும் உறவு நல்லா எடுத்துப்போம் ஓரளவு. ஆனால் இப்போ கல்யாண வாழ்க்கையை சரி பண்ணணுமா வேண்டாமா? வேற என்ன வேணும்? பூ எடுத்து வச்சுட்டேன், கல்யாணத்தை முடிச்சு தரேன், எல்லாம் ஜெயிச்சுக்கலாம். ஆவணிக்குள்ளே கல்யாணம் நடந்துடும். மாப்பிள்ளையும் நல்ல மாதிரி வராரு, வெற்றி உண்டு. வர ஓகே பண்ணேன், சந்தோஷமாக இருக்கும். அதே பாண்டிச்சேரி எல்லை நடத்துகிற தொழிலால் கடனும் துன்பமும் பட்டு வேதனைப்பட்டு மொட்டை அடித்து வந்தவன். இது இயற்கையாலான மொட்டை. நீ கோயிலுக்கு போட்டையா மொட்டை? வா, இது இயற்கையாலான மொட்டை. இது போட்ட மொட்டை, அது இருந்த மொட்டை. ஆண்டி யானது. உன் பேர் வருடா? நல்ல சாமிடா அது. உட்கார். ஐயாவுக்கு கல்யாணத்துல கால் வந்துட்டு வா. நான் எத்தனை கேரக்டர் இந்த இடத்துல பார்ப்பேன். ஊமக்கல்ல
மனம் திறந்து வெளியில் பேசாதவனுக்கு பேர் என்ன பேருடா? ஊமக்கண்ணன். பயந்தாங்குள்ளி சபையில் வந்து அடக்கம் உடக்கமாக அப்படி இருப்பான், ஆனால் வெளியில் அப்படிம்பான். என்ன, இதை மாதிரி பல கேரக்டர்கள் பார்த்துருக்கேன். உன் உள்ள ஒரு புதர், அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் மறைஞ்சு கிடக்கு. அதில் என்னமெல்லாம் கிடக்கு அப்படின்னு சொன்னால், நீயா ஆசைப்பட்டு பணத்தை வெளியே விட்டுட்டு வேதனைப்பட்ட குழப்பமும் இருக்குது, கடன்பட்ட துன்பமும் இருக்குது, 2-3 பேர்கிட்ட மனத்தை பறி கொடுத்துட்டு அவங்களால பட்ட வேதனையும் உள்ள கிடக்கு. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டு இப்போ இந்த கடனை தீர்க்கணும், பழைய மாதிரி ராஜா மாதிரி வாழறதுக்கு வழிவகுத்து தரணும். வேற என்ன வேணும்? லாட்ரி சீட்டு வேணும். உங்கள் கவர்மெண்ட்டே அனுமதிக்கலையே, நான் எப்படி கொடுக்க முடியும்? என்ன, உண்மையா இல்லையாடா? மகன், இறை தொண்டு செய்யும் மகன். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்குள் இல்லை பயமே. என்ன சாமிக்கு தொண்டு செய்தீங்கப்பா? சரி, கால் வந்துட்டு வரலாம். உன் பையன் ஏதோ ஒரு சித்தர் சமாதியை போய் கும்பிடுவானா? யார் அது அந்த சித்தர்? மன்னார் பரதேசி. பார்க்கறதுக்கு முதல்ல ஒரு பைத்தியக்கார மாதிரி தான் இருந்தார். ஆனால் இப்போ அவர் சித்தராகி எல்லோரும் வணங்கக்கூடிய இருக்கா. நான் போய் நிற்கான், அதான் பார்த்தேன். இன்னொருத்தர் காலில் வந்துட்டு வா, என்ன கேட்குறாரு பார்ப்போம். ஐயா சரி சரி சரி. அவனுக்கு இப்போ வாழ்க்கையை அமைச்சு தரணும். சன்னியாசிகளை கும்பிட்டு இவன் அந்த நிலைமைக்கு வந்துடக்கூடாங்கிற ஒரு வேதனை உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் அவன் மனசு இல்லற வாழ்க்கையை நாடத்தான் செய்யுது. ஆனால் நேரமும் காலமும் 3 வருஷமாக தடுத்து நிறுத்தியிருக்கு. இது சாபமா பாவமா கிரகமா அப்படின்னு நீ என்னவெல்லாமோ செஞ்சு பார்த்த, ஒன்றுமே நடக்கலை. ஆனால் நான் நடத்தி வைக்க போகிறேன் ஆவணிக்குள்ள கல்யாணத்தை. காலன்ட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இந்தாப்பா, ஜெயிச்சுக்கா, சந்தோஷமா இரு, நல்லா இருப்பான். வந்தாச்சு, புண்ணியமாயாச்சு. கர்மசாமி, ஆமாம் ஒன்று இருக்கு. ஏப்பா அது கிரிமினல் கேஸு. பாண்டிச்சேரி எல்லை வீடு சம்மந்தமாக மனவர்த்தம் யாருக்குப்பா? வீடு நிலம் சம்மந்தமாக வருத்தம் யாருக்கு? உங்களுக்கு என்ன? கால் வந்துட்டு வரலாம். ஒரு உத்தரவு வீடு நிலம் சம்மந்தமாக கிடக்கு, யாருன்னு தெரியல. என்னய்யா, உன் வீட்டுக்கு போகிறவுள்ள ஒரு அம்மன் கோயில் இருக்காது, என்ன கோயிலுப்பா? மாரியம்மனா? வேப்பலை வீசிட்டு வராட, யார் இருக்கா? அப்போ 1 2 3 4 5 6 வாசலில் யார் இருக்கா? விநாயகர். சரி, கால் விட்டுருவோம். மகனுக்கு இப்போ என்ன செய்யணும்? கண்ணங்கருத்த கிளி கட்டழகன் தொட்ட கிளி அண்ணனடை போட்டாளடி, செல்லம்மா நடை போட்டாளடி. பாட்டு கேட்க அப்படி கால் வந்துட்டு வரலாம். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். சொன்ன சண்டைக்கு வந்துடுவாங்க. மகனை குடும்பத்தோடு சேர்த்து வச்சா போதும்ல, போதும். அவன் ஏன் அப்படி நடக்காமங்கிறதுக்கு காரணம் தெரியணுமா வேண்டாமா? ஒரு தேவையில்லாத ஒரு நட்பில் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குப்பா, புரியுதா? சக்கரம் போல சுற்றுது, அங்கே போனேன் இங்கே போனேன், இப்படி வந்தேன் அப்படி வந்தோம்னு. அந்த பிரெயின் ஓடிக்கிட்டு இருக்கிறனால இங்கே பாசம் அறுந்து போச்சு. அந்த மனசை தரித்து உன் பக்கத்தில் கொண்டு வந்தால் போதும்னா கால் வந்துட்டோம். கர்மசாமிக்கு
வெற்றிவேல் முருகா. இந்தா நடக்கும்பா, சந்தோஷமா இரு, காப்பாற்றி தரேன், வெற்றி உண்டு. இந்தாப்பா ஆனந்தமா இரு. கருப்பசாமி சென்னை மாநகர். சென்னை சென்னை வாங்க. சென்னை சென்னை இஸ்லாமியன் இந்து வீட்டில் திருமணம் முடித்தவன் யாரப்பா? கால் ஒன்று வரலாம். எனக்கும் அவர்க்கும் என்ன பொருத்தமோ. முன்னாடி வந்து கண்ணாடி எடுத்து இல்லை, கண்ணாடி எடுத்து முன்னாடி வா, எது நல்லா இருக்கும். கொஞ்சம் கால் வந்துட்டோம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் முன்னாடி அடிக்கடி வாய்க்குள்ள முணங்கிக்கிட்டே வராள. முட்டாத்தனமா போயிட்டான், அப்படி செய்யிட்டான், இப்படி செய்யிட்டான், எப்பாடி போய சொன்னதை கேட்காம என்ன இப்படி சீரழிச்சிட்டானுங்கா. வயவன் முணங்கிக்கிட்டே வராள. உண்மைதானா? கால் வந்துட்டோம். அவ மனசு நேர்மையான மனசு, உன் மனசு நேர்மையான மனசு. விதி உங்க 2 பேருக்கும் இடையில வறுமையா வந்து விளையாடிடுது. அதனால இப்போ விலகி இருக்கணுங்கிற ஒரு நேரம் வந்திருக்கு. புரியுதா? 3 மாதத்துல ஒரு வீடு தானே, தனி குடுத்தனமா இருந்துக்கா, வாழ்க்கை நல்லாயிரும். தொழிலே இல்லாம இப்போ கஷ்டப்படுத, மீண்டும் அதே தொழிலை தொடங்கி வருமானத்தை அள்ளித்தாரேன். போதும்லாடா, இந்தா நல்லாரு. என்னை என்னாலும் ஜபித்துக்கொள். உன் உள்ளத்தில் நான் இருப்பேன், உயர்வாக நீ இருப்ப. நல்லாரு. என்னடா பண்ணுங்க. அதே சென்னை பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே பக்தி சொன்னார், பாட்டுக்கு நான் அடுத்த வார்த்தை தெரியல, இவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாட்டுக்கு நான் பாடுபட்டேன், அந்த பாட்டுகள் பல விதம் தான். நம்ம சொன்ன எவன்டா கேட்கான்? காலில் விட்டு வரலாம். காதல் எந்தன் மீதில் என்றால் காதில் இனிக்கிறது, தாலி கட்டி கொள்ள தட்டி கழித்தால் கவலைப்படுகிறது, மனசு கவலைப்படுகிறது. இது என்ன படத்தில் உள்ள பாட்டு? உன் மகன் என் மனத்துக்குள்ள இந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டுலாம். ஒரு 8 நாவுக்கு அமைதியா இருங்க. 8 நாவுக்கு அந்த பையனுடைய வாழ்க்கை அந்த பாதையில் தான் போகும். அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும், ஐஸ்வர்யமாக ஏற்றுக்கிடுவோம். இப்போதைக்கு கொஞ்சம் கடனும் நீ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் 2 பேரால் இடைஞ்சலும் நடக்கு. அந்த இடைஞ்சலை தீர்த்து உனக்கு வருமானத்தை வர வச்சா போதும்ல, வெற்றி மேலே கொடுப்பான். கருப்பசாமி, நீ தான் சொன்ன மாலை கொடுத்தா அவனுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு, அதனால் கொடுக்குறேன். நல்லா வைக்கப்பா. கூப்பிடு கருப்பசாமியே. புலியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, புலியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு, புலியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, ஸ்ரீராமபுத்திர கருப்பசாமிக்கு. நல்லா இருக்கான். அதே சென்னை மாநகர் கணவன் மனைவி. கருப்பசாமி கால் வந்துட்டு வரலாம். நாங்கள் எங்கள் கடையில் போய் குடிப்போம். 2 பேசிக்கிட்டு இருக்கு. நீ இருக்கட்டும், கொஞ்சம் குடி. வாங்க, நீ தானே அது. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னை திட்டம் போட்டு தொழிலில் முன்னேறிடாமல் தள்ளணும்னு நினச்சி
உன் தொழிலை பிடுங்கிட்டு இப்போ உன்னை வந்து ஒரு உழைப்பும் வருமானம் இல்லாத வேதனைக்குரியவனும் ஆக்கிட்டாங்க. புரியுதா? இதான் உண்மை. நீ ஓட்டுற வண்டி இன்னொரு இடத்துல கிடக்கும். அந்த வண்டியை மீட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒன்றை மீட்டணுமே. முதல்ல இந்த நஷ்டங்கள்ல இருந்து நீக்கித்தாரேன். மீண்டும் உனக்கு ஒரு தொழிலை உருவாக்கி அவங்க முன்னால் உன்னை கொடி கட்டி பறக்கும்படி வாழ வச்சு தந்தா போதும்ல, கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? வா பக்கத்தில் வா. இந்தா ஒரு இடத்துல இருந்து ஒரு 10 லட்ச ரூபா கிடைக்கும். வாழ்க்கையினுடைய அடித்தளமாக்கி வெற்றியாக கூட வரேன், ஜெயிச்சு தரேன். வேற என்ன மகளே வேணும் உனக்கு? நல்லா அருமையாக படிப்பா, சைஸ்வரியமாக இருப்பா, நல்லா இன்னும் உடனே தந்துட்டேன். கர்மசாமி அதே சென்னை மாநகர். என்ன சென்னைன்னு ஓயாமல் போகுது சாமி. தன் பிள்ளையை பற்றி மன வருத்தப்பட்டு வந்த மக்கள். இருங்க நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா? இருங்க, யாராங்க அப்படி வாங்க வாங்க ராசாக்கலாம், வாங்க வாங்க வாங்க. மனமேவும் ராஜகுமாரன். மகனை பற்றி காக்க வந்தது யாரு? மகனை பற்றி. நீங்களும் மகனை பற்றி அப்படியா? மனம் ஒரு குரங்கு மனம் சரியில்லை என்று மனதை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னத்தை மாற்றி வச்சுருக்காங்க? லவ் பண்ணுறது மாதிரி இல்லை. மனநிலை சரியில்லாத மகன், மனநிலை சீராகாத மகனை பற்றி நான் பேசுகிறேன். கால் விட்டுறாங்க. ஏன்னா நான் பர்டிகுலராக போகக்கூடிய ஆள், துல்லியமாக போவேன். இன்னொரு தரம் உன் மகனுடைய மனதின் உள் அடிமன தளத்தில் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுருச்சு. அதிர்ச்சி ஏற்பட்ட பின்பு அவனுக்கு எதுவுமே ஓடாம பித்து பிடித்தது போல உள்ளம் நின்று விட்டது. அந்த நிலையிலிருந்து அவனை மீட்டி பழைய நிலைக்கு கொண்டு வரணும். அந்த படிப்பையும் உயர்த்தி பட்டதாரியாக ஆக்கணும். அவனை அரசு உத்தியோகத்துக்கு போக வைக்கணும். போதும்ல அவனுக்கு? கால் விட்டுவான். என்னடா தம்பி ஒன்று சொல்ல மாட்டேங்க. இந்தாப்பா வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். காலேஜிலேருந்து ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. காலேஜிலேருந்து நல்ல செய்தி வரப்போகுது. எஸ், நல்ல செய்தி வரப்போன்ட்டு அதுக்குள்ளே அத்தனையும் அடக்கம். போயிட்டு வாங்க. கர்மசாமி அதே சென்னை மாநகர் தன் மகன் ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு வேதனைப்பட்டு வந்த மகன். நீ வாமா, என்னம்மா உனக்கு? கால் வந்துட்டு வரலாம். மகன் ஒரு இடத்தில் மாட்டிக்கொண்டான். நல்ல மனசு அலப்பா இது. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வைப்போம். அவரை போய் பார்த்தேன். இந்தியாவின் தலைநகரில் இருக்கான். இந்தியாவின் தலைநகர் எங்கே இருக்குமா? டெல்லி. ஆமாம். அவனுடைய உள்ளத்தை போய் பார்த்தேன். எனக்கு அம்மாவும் வேண்டாம், அக்காவும் வேண்டாம், யாருமே வேண்டாம். இண்டிவிஜுவலாக எனக்கு வாழ முடியும். அவங்கள என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிடவும் முடியலை. அதனால் இதுவே எனக்கு நல்லா இருக்குது. என்ன அவங்கள்ட்ட கொண்டு யாரும் சேர்க்காதீங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். கால் வந்துட்டு வா. படிப்பிய மாங்கூட்டு. அவனுடைய மனநிலையை தாயிடம் கொண்டு வந்து சேர்க்கணும். அவன் தரத்தோடு வாழவும் செய்யணும். தாய்க்கு பிள்ளையாகவும் இருக்கணும். கர்ணன் படத்தில் பாடின மாதிரி தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லைன்னு பெயரக்கூடாது. அவனை கொண்டு வந்து சேர்க்கிறேன். அவனை உயர்வாகவும் வாழ வைக்கிறேன். உனக்கு போன் அடிப்பான். பொறுமையாக செயல்பட வேண்டும். வெற்றி அடைவாய். என்ன
கர்மசாமி ஆமாம். கடைக்குள்ள கிடக்கு யார் வச்சுருக்கா கடுப்போம். சென்னையில் கடை வைத்திருக்கிறது யார்? கடை என்ன கடை வச்சுருக்கிய? கால் வந்துடலாம். அப்படியா? என்னப்பா வேணும்? எந்த பிள்ளை? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். கேட்டு பார்ப்போம். உன் வீட்டுக்குள்ள ஒரு சன்னியாசி, புரியுதா? ஒரு சன்னியாசியுடைய ஆத்மா உன் வீட்டுக்கு வருது. ஆமாம். அது ஏன் அங்கே வரன்னு கேட்டேன். அவன் முற்பிறவியில் எனக்கு கடமைப்பட்ட மகனாவான். ஆகையினால் அவனை நான் காண வந்தேன். ஆனால் அவர் வாராரே தவிர அந்த ஆன்மாவுடைய ஆசீர்வாதத்தால் முன்னேற்றம் கிடைக்கவில்லை. புரிகிறதா? அதனால் இப்போ இருக்கக்கூடிய தொழிலையும் வளமாக்கித்தாரேன். உன் மகன் எந்த தவறும் செய்யாதவன். இப்போ கால சக்கரத்தினால் அவன் கடக்க முடியாமல் கண்ணீர் ஒடித்து கொண்டிருக்கிறான். அவனை மீட்டி கொண்டு வந்து மடியில் கொடுக்குறேன். செல்வத்தையும் அளித்தாரேன். சிறப்பாக வாழ வைக்கிறேன். காப்பாற்றித்தாரேன். அடுத்து பேசும்போது அதை பற்றி பேசுவோம். காலையில் என்ன பார்த்துட்டு போங்க. கர்மசாமி, இன்னைக்கு என்ன நாள்? இன்று புனிதமான நாள். அதே சென்னை மாநகர் ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து இது நடக்குமா அல்லது நம்ம வாழ்க்கையே மோசமாக போயிருமான்னு ரியல் எஸ்டேட்டில் டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்களா யாருக்கும்? நான் சென்னையை கூப்பிட்ருக்கேன். நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்து இடத்த கொடுத்துருக்கேன். அந்த கம்பெனி வந்து தலைநகர் வந்து டெல்லியில் இருக்குது. அங்கேருந்து ஒரு பதில் வரணும். எம்ஓயில் என் பேரெல்லாம் வரணும். அப்படி கேட்குறவனு கூப்பிட்ருக்கேன் நான். பார்த்தியா? அதுதான் கால் வந்துட்டு வரலாம். வரலாம். உன் மனைவி மக்கள் சேரக்கூடிய நேரம் வந்தாச்சுப்பா. அதே போல மகனுடைய மனதுக்குள் தந்தையை பற்றிய தேடலும் நல்ல எண்ணமும் உதயமாயிருக்கு. அங்கே இருப்பவர்கள் அவனை தடுத்து நிறுத்துவதாக நீ சொன்னாலும் அவனுடைய ஆன்மா உன்னை நாடிக்கொண்டிருக்கு. அதை அப்படியே ஆவாகனம் செய்து உன்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். அதே மாதிரி நீ நடத்தக்கூடிய தொழிலில் இப்போ ஒருத்தன் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை உனக்கு சமாதானமாக்கி ஒருங்கிணைந்த நண்பனாக்கி வெற்றியாக்கி தரேன். ஜெயிச்சுக்கா. ஒரு இடத்துல இருந்து பணம் கிடைக்கும். ஜெயிச்சுக்காப்பா. நல்லா இருக்கு. வீட்டுக்கு கொண்டு போகலாம். கர்மசாமி, குமுளி எல்லை. குமுளி எல்லை, குமுளி. சரியெல்லாம் போய் உட்காருங்க. அடுத்து கூப்பிடுறேன். எப்பவும் தெரியாது. கால் வந்துட்டு வரலாம். குமுளி எல்லை யாரெல்லாம் வந்திருக்கிய? கூடலூர் டாக் செக்க பக்கம் டாக் இரு. அண்ணாச்சி வாங்க. தக்க தருணத்திலே எந்தன் பக்கம் இணைந்திருப்பாய். அந்த காலத்தில் பொண்டாட்டி எதுக்கு கட்டினாங்க? எதுக்கு கட்டினாங்க? சோறு போடுறதுக்க? தூங்கி எழுந்துச்சு குழந்தை பிறதுக்க? இல்லை. வயசாகிட்டா பொண்டாட்டி கையை பிடிச்சி கூப்பிட்டு போவா, காலை பிடிச்சி கூப்பிட்டு போவாங்கிற ஏக்கத்தை தீக்கத்தான். அண்ணன் பொண்டாட்டி எங்கே இருக்கா? யார் பொண்டாட்டி?
நான் உங்கள் அண்ணன் பொண்டாட்டியை பற்றி கேட்குறப்ப அவளை பற்றி நமக்கு என்ன கேள்வி? உங்கள் பொண்டாட்டி எங்கே இருக்கா? உங்கள் கூட இல்லை. காலில் வந்துட்டு வாங்க. அண்ணன் பொண்டாட்டியை பற்றி என்னடா குட்டி பேருவலா தவக்கலை குரூப். மனைவியினுடைய மனம் மாறுமா அப்படின்னு பார்த்தேன். உன் மகனுடைய வார்த்தையினால் பாதிக்கப்பட்டு குடும்பம் சிதறி போச்சு. ஆனால் அவன் ஏன் இப்படி இருக்காமனு கேட்டேன். அவனுக்கு கிரகங்கள் சரியில்லை, அதேமாதிரி அவனுக்கு அமைந்த வாழ்க்கை நிலைகளும் சரியில்லை. இந்த சூழ்நிலைகளில் அவனையும் சரியாக்கி உன்னையும் தளர்ந்த காலத்தில் ஒன்றா சேர்த்து வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். வளவளன்னு பேசுறதுக்கு நான் வாக்கு சொல்ல மாட்டேன். ஒரே வார்த்தையை கேட்டு ஓடி போயிடணும். வரலாம். மனைவியை கொண்டு வரேன். பக்கத்து தெருவில் இருக்கிறவட உன் வீட்டு பக்கத்தில் வீட்டுக்கு உள்ளே கொண்டு வந்துட்டேன். போகலாம். எல்லா எதிர்ப்பும் மாறும். வாயை குறைச்சிட்டா போதும், கிளீன் ஆயிரும். பட்டி கோயில்பட்டி யார் இருக்கா? கோயில்பட்டி கோவில்பட்டி. என்ன ஐயனா? என்னப்பா ஐயன் ஐயன் வருது? என்ன ஐயன்? ஐயனே ஐயன் ஐயன் வருது. கோயில்பட்டி பக்கம் ஐயன் 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 ஐயனாக்குள்ள பிராமணன் வச்சுக்கலாம். எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? என்னை விட்டு உன் உயிரை பிரிக்க முடியுமா? என் சன்னிதானத்துக்கு முத வரும்பொழுது நடக்க முடியாம நீ படுக்கையில் கிடந்த. நடக்க முடியாம படுக்கையில் கிடந்த. உன்னை எந்திரிச்சு நடக்க வச்சு தாரம்னு வாக்கு கொடுத்தேன். இப்ப எழுந்து நடக்க இல்லையா? நடந்து. ஒரு வாழ்க்கையில லாக் ஆகி தனக்கு இல்லைன்னு போயிடுது. நான் ஆரோக்கியமா இருக்கும் பொழுது என் மகனுக்கு கல்யாணத்தை உருவாக்கி கண்குளிர நான் பார்க்கணும்னு என்கிட்ட கேட்கிறேன். அற்புதமாக இந்த ஆவணிக்குள்ள கல்யாணத்தை நானே மாங்கல்யம் எடுத்து நடத்தி வச்சு தந்துடுறேன். கால் வந்துட்டு வரலாம். வாடா மகனே, உண்மையானவன், மனப்பக்குவம் நிறைந்தவன், நிதானமானவன். உண்மையா இல்லையா? இந்தா பக்கத்தில் வா. வருமானத்துக்கு வழியும் கிடைச்சாச்சு, வாழ்க்கையும் அமைஞ்சாச்சு. நல்லா நான் நினைக்கும் வரை நீ முடிக்க முடியாது மகளே. பக்கத்தில் வா. இந்தாப்பா, என்னாலும் உயர்ந்திருப்பாயாக. நல்லா வெற்றி உண்டு. தொழில் நல்லா இருக்கும். அடுத்து பாப்பா அதை பற்றி கவலைப்படாதீங்க. கருப்பசாமி, ஆமாம், வத்ராயிருப்பு சகோதரன் சகோதரி. இங்கிருந்து என் குதிரை உன்னுடைய எல்லைக்குள்ள போகும்பொழுது வலப்புறத்தில் காளியம்மாளை பார்த்து போச்சு. இப்போ 2.25 ஆண்டுகளாக நீ நடத்துகிற தொழிலில் நஷ்டமும் கான்ட்ராக்ட் அமையாத குறைபாடுகளும் நடக்கும். அதனால் பழைய நிலைகள் இல்லைங்கிற வேதனையில் என்னை பார்க்க வந்திருக்க. அந்த தொழில் தடங்கரை நீக்கி வெற்றியாக்கி தரேன். ஜெயிச்சுக்கா. நல்லா இருக்கும். நீ வேற என்ன வேணும்? அந்த வேலை விஷயமாக பௌர்ணமி வர பொறுமையாக இருக்கு. ஜெயிச்சு தரேன். கடனத்துக்கு பணம் வந்துட்டேன். நல்லா இருக்கலாம். கருப்பசாமி, திருநெல்வேலி. என்னாலும் உயர்ந்து கொண்டே இருப்போம். வெற்றி உண்டு. சகல ஐஸ்வர்யமும் மங்களமும் கிடைக்கும். திருநெல்வேலி. தன் சகோதரியினுடைய உடல்நிலையை பற்றி கேட்க வந்தது யாரு? சகோதரியின் உடல்நிலை பற்றி. கால் வந்துட்டு வரலாம். கண்ணாடியெல்லாம் கலத்திக்கலாம். உங்களுக்கு திருநெல்வேலியா? சங்கரங்கோயில். திருநெல்வேலியா? எந்த இடம்? உட்காரலாம். உன் உள்ளத்துக்குள்ள போய் பார்த்தேன். உடன் பிறந்த சகோதரிக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து வருமா?
அல்லது இதே நோய் தாக்குப்பிடிச்சி நீண்ட காலம் வச்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குப்பா. உண்மையா இல்லையா? ஆமாம். இந்த நோயை அனுபவித்து வாழ்ந்து கொண்டு இருப்பது சரிதானா? இது தீராத நோயாச்சே, கேன்சர் ஆச்சே. ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம இழக்க வேண்டிய நிலைமையும் பாதிக்க வேண்டிய நிலைமையும் இருக்கும் பொழுது இந்த விதி நம்முடைய மனதை புண்படுத்துகிறதே ஒன்று. 2 தலைமுறைக்கு உட்பட்ட நோயாக இருக்கிறது. உண்மையா இல்லையா? 3வது தலைமுறை வேற யாரையும் தொடர்ந்திருக்குமா, மறைமுகமாக வெளிப்படாமல் யாரையும் தாக்கி இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு மறைமுகமான வேதனையும் உன் உள்மனத்தில் இருக்கிறது. உண்மையா இல்லையா? கால் ஒன்றுவான். கற்பனை என்றாலும் 3வது தலைமுறையாக அந்த நோய் வராது என்னும் ஒரு விதி இருக்குது. அதனால் யாருக்கும் அது தாக்கவில்லை. அப்படி ஒரு கவலையை தூர விட்டுறலாம். உன் தங்கையோடு இந்த நோய் நின்று விட்டது, இனி யாருக்கும் இல்லை. ஆனாலும் அந்த உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா கருப்பசாமி? பாசம் யாரை விட்டுச்சு இந்த உலகத்தில்? ஒரு பக்கம் பாசம், இன்னொரு பக்கம் படுகிற வேதனை. வேதனையை பார்க்கும் பொழுது முடிவு கிடைத்தால் சரியாக இருக்குமே என்ற எண்ணம், பாசத்தை நினைக்கும் பொழுது இழக்காமல் இருந்தால் நல்லா இருக்குமே என்ற ஒரு ஏக்கம். இந்த 2க்கும் இடையில் நடத்துகிற போராட்டத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். நான் 3 மாத கால அவகாசம் இருக்கு, வெற்றியாகித்தார் ஜெயித்தார். கருப்பசாமி அதே திருநெல்வேலி எல்லை தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது. என்னப்பா திருநெல்வேலி யாருப்பா நீ? எந்த ஏரியா? கால் விட்டு வரலாம். எந்த பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க போகிறா? எங்கே இருக்கான் பையன்? கால் விட்டு வரலாம். கண்ணானான் இமையாவேன், காற்றானால் கொடியாவேன், மண்ணென்றால் நான் மரமாவேன். என்ன படத்து பாட்டு? சாரதா படத்தோட பாட்டு. இன்னொரு தடவை கால் விட்டு வரலாம். பையனுக்கு எதிர்காலத்தில் ஒரு உத்தியோகம் கிடைச்சிரும். கல்யாணம் மட்டும் தன் இச்சைப்பட நடத்தணும்னு நினைப்பான். அதை நீ ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. அவன் மனதை மாற்றி அமைச்சு தந்தால் சரியாக இருக்குங்கிறது உன்னுடைய குழப்பமான நிலை. கால் வந்துட்டு வரலாம். குழந்தை வர கேட்க வந்தவங்க என்ன பிள்ளை தாரம்னு சொல்லியிருக்கேன்டா ஏற்கனவே. என்னடா பேர் வைப்ப? கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு இந்தா குழந்தை ஜனனமாயாச்சு. கருப்பசாமி பிறந்து வாரேன். வெற்றி உண்டு, வெற்றி மேல் வெற்றி. நல்லாரு மகனே, ஐஸ்வர்யப்படுவாய் ஐஸ்வர்யப்படுவாய். வாழ்க 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 வாழ்க. அப்படியா? கேட்டு பார்ப்போம். நத்தம் பகுதி எங்கே இருக்கு? நத்தம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நத்தம் பகுதி யாருப்பா? நத்தமா சுத்தமாமா? மேல நத்தம். கால் வந்துட்டு வா. யாரெல்லாம் வந்திய? புரியல. உங்கள் துணைவியார், இது உங்கள் மகள். எஸ், வாங்க. கர்ப்பப்பை சம்மந்தமாக டாக்டர் எதுவும் சொன்னாரா? யூத்ரடி சம்மந்தமாக பிரச்சனை இருக்கா? நீ கேட்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒன்று ஆராய்ந்து படுறதுக்கு நான் முடிவு சொல்ல வேண்டாமா? கால் வந்துட்டு வா. நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட் பொய் ஆகலாமாடா? ஆகக்கூடாது. ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அது லேசர் மூலமாகத்தான் இருக்கும். ஆபத்து கொடுக்காது. சரியா? சரி பண்ணிடுவோம். அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்மகனுக்கு இரணியாக வந்தால் தாங்கிக்கிடலாம், குடல் இறக்கம் வந்தால் தாங்கிக்கிட முடியும். பெண்களுக்கு இரணியாக வந்தால் தாங்க முடியாது. ஏனென்றால் உயிர் பாதையினுடைய சுவாச கலைகள் நின்றுவிடும்.
அந்த சுவாசங்களை நிற்கிற பொழுது கர்ப்பவாயு மூலமாக கர்ப்பப்பைக்கு பிரச்சனை கொடுக்கும். அதை வரவிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் அடிப்படையாக சொன்னேன். இப்போ நீ ஒரு உத்தியோகத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க, அதை உனக்கு வாங்கி தந்துட்டா சந்தோஷமடைந்து விடுவாய். செப்டம்பர் 20ஆம் தேதி உனக்கு கிடைச்சாச்சு. மாத சம்பளம் கருப்பசாமி கோயிலுக்கு தான தர்மத்துக்கு வெற்றி அடைவாய். இந்தா ஆனந்தம் புண்ணியமுடைவாய். வா வாடா ஆம்பளை பேர இருக்கு வாங்க. நல்லா வா. சுடமான சாமி வராரு உங்கள் வீட்டு பக்கம். எங்கே இருக்காரு? இருக்காரா? கும்பிடுதீங்க. நல்லா இந்தா இந்த கனி அறுத்து முடிஞ்சு மேலாம் தேய்ச்சி கொடி வலி போயாச்சு. போகலாம். கர்மசாமி ஆமாம், அடுத்த பைசில் அடேங்க அடேங்க காங்கேயம். உன் பேர் பேரடா? என்ன பேரு? ஐயப்பன். சரி மேடம். காங்கேயம் தவக்கலைக்குறோம். தன் மகனின் ஆரோக்கியத்தை தெளிவு பண்ணி தர வேண்டும் என்று கேட்டு வந்த மக்கள். பக்கத்தில் வரலாம். எதிர்பாராமல் உள்ளங்கையில் ஒரு வேர்ப்பு. தம்பி புரியுதா? நான் சொல்லுது கேட்கா? என்ன சொன்னேன்? உள்ளங்கையில் வேர்க்கும், யூரின் அடிக்கடி வர்றது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், இரவில் தூக்கம் வராத தாகம் இருக்கும், மனம் நாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத குழப்பத்தில் தவித்து கொண்டிருக்கும், உயிருக்கு தானாக எதுவும் ஆபத்து வந்துருமோ என்ற ஒரு பயம் குடிகொண்டு இருக்கும். இவைகளெல்லாம் கொண்டதுதான் இந்த மகன். கால் ஒன்றுவான். விழுந்துடக்கூடாடா. என்னடா பிள்ளை நீ எல்லாம் தைரியமாக இருந்திக்காண்டா. இது மனம் சம்பந்தப்பட்ட ஒரு வகையான பாதிப்பு. அறிவால் தெளிவு பண்ண முடியும், பிரபஞ்ச சக்தியால் தெளிவு பண்ண முடியும், மாத்திரைகளாலையும் தயார் பண்ணலாம். மாத்திரைகள் நிறைந்த தூக்கத்தை கொடுக்கும். இருக்கிற நிலைகளை மறக்கடித்து எழுதுகிற பொழுது புதிய பிறவியாக எழலாம். அதுக்கு தான் அந்த மாத்திரைகள். அப்போ அசர்ந்த தூக்கத்தில் தன்னை மனிதன் மறக்கிறான். அந்த மறதிகள் வர வர தெளிவாகிருங்கிற நோக்கத்தில் சைக்காலஜியாக அந்த மாத்திரை வழங்கப்படுகிறது. சில பேர்களுக்கு உடல் ஒத்துழைக்காது. அந்த மாத்திரையால் நரம்பு அப்படி நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த நிலைகளை மாற்றி தெளிவு பண்ணி தந்தால் போதும்லாம். கால் வந்துட்டு வரலாம். அக்கா உட்காருங்க. நீங்கள் நான் எப்போ வேணாலும் பாப்பா, நீங்கள் உட்காருங்க. பக்கத்தில் வா, மனம் கோணாம வா. இன்னும் 3 முறை என்னை பார்க்க கூப்பிட்டு வரணும். 3ஆவது முறைக்குள்ளே அவனை தெளிவாக்கி வெற்றியாக்கி தந்துடுறேன். நல்லா இருப்பா, வரலாம். வேற என்னப்பா வேணும்? கொஞ்சம் கண்ணை முடிக்க. என்னடா முடியுமா? கிடைச்சிக்கணுமா? சரி. இந்தா இந்த மாதமே அதை விற்று தரேன். ஒருத்த வாரம் வெற்றியாக்கி தரேன். முடி. அடுத்து பேசுவோம். போய்ட்டா. அதே காங்கேயம் எல்லை கடன்பட்டு தன் தொழில் நடத்த முடியாத வேதனைப்பட்ட மகன். கொஞ்ச நேரம் ஒன்றும் இல்லை. உன்னுடைய கடனை தீர்த்து தொழில் நடத்தி தந்தா போதுமாப்பா? வேற என்ன வேணும்?
இன்னும் 3 மாதத்துக்கு மனதை அடக்கித்தான் நீ வச்சுருக்கணும். அதுக்கு எதிர்த்து நீ பேசுகிறன்னா உன்னை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய நிலைமை வரும். அதனால் என் பேச்சை கேட்டு மன அமைதியோடு இரு, ஒரு கூட்டுக்கிளியாக வாழ வைக்க. எடுத்து மகாசக்தி இந்தா வருமானம் வர வச்சுருக்கேன், நடக்கும், சந்தோஷமாக இருக்கலாம். கருப்பசாமி ஆமாம் அப்படியா, கேட்டு பார்ப்போம். சகோதரன் சகோதரன் காங்கேயம். சொல்ல சொல்ல வலிக்குதடா பழனி. என்ன சத்தம்? ஒய் ஒய் ஒய்க்குன்னு எந்த ஊரில் போகுது? இன்னொருத்தர காலில் வந்துட்டாங்கப்பா 2 வரும். சரி, அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை ஆரம்பிப்போம். உங்களுடைய பணம் வேணுமா இடம் வேணுமா? இடம் தான் வேணும். அப்போ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த டாக்குமெண்ட்டையும் இடத்தையும் உங்களுக்கு மீட்டி தரணும். அவ்வளோதானே? அவனை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்து உங்களுக்கு கட்டுப்பட வைக்கிறேன். என்ன மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பேச ஆரம்பிவிடா, வெற்றி உண்டு. அந்த இடத்துக்கு மேலேயா அமௌண்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதானே விஷயம். இந்தா வைகாசி 7க்குள்ளே உனக்கு பணம் கிடச்சிரும், மீட்டி தந்துட்டேன். நல்லா இருக்கு. இந்தாப்பா ஜெயிச்சுக்கா, சொத்து மீட்டியாச்சு, புண்ணியப்படுங்கள். என்னாலும் என் துணை உண்டு மக்களே, நல்லா இருப்பேன், புண்ணியமாக இருப்பேன். கருப்பசாமி ஆய் 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 அதே காங்கேயம் எல்லை கடன் அடையணும்னு கேட்டு வந்தவன் ஆரப்பாவன். வண்டி உருண்டோட அச்சாணி தேவை வைத்த வரிக்கு யாருக்குல இன்னொரு காலில் விட்டு வரலாம். கருப்பசாமி, ரொம்ப காலமாக உங்களை நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு தமாசுக்கும் இடம் கொடுக்காம நீயே தஞ்சம்னு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நீ நினச்சா ஒரு அசைப்பை அசைச்சிட்டா போதும், நான் குபேரனாக வாழ்ந்துருவேன்.